happy to connect that online meeting regarding the motivational speak about the our eminent trainer Sudarshan. Before that, I gave an intro about me. So I am Dr. Mithun Kumar. My profile is BTech, MTech, PhD and all. So I have more than 10 plus years of experience in industry as well as academic. சுதர்சன் சார் கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். லைக் வந்து இது டெவாப்ஸ் ட்ரைனிங்கு. ஸோ க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி பில்ட் பண்ணுறது, ஸோ ஆட்டோமேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லைக் ட்ரைனிங் டியூரேஷன் வந்து ஒரு 2 to 3 months வந்து போகும். அவருடைய கண்டென்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி நான் பிளேஸ் ஆகி நான் உள்ளே வந்துட்டேன். நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண சொல்லுவாங்களோ, வேறு எதுவும் ட்ரபிள் ஷூட் பண்ண சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்து பார்த்தேன். ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பில்ட் ஆகி டெப்ளாய் அது வந்து அப்படியே இருக்குது. நமக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்களோ அந்த ஒர்க்கை பார்த்த மாதிரி போதும். ஆனால் பட் இவருடைய திங் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராச், லைக் வந்து ஹவு டு பில்டு த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருந்து எப்படி விபிஎன் கான்ஃபிகரேஷன்ஸில் இருந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. லைக் அந்த டெராஃபார்ம் ஓரியன்ட் திங்காக இருக்கட்டும், குபர்நெட்ஸ் ஓரியன்ட் திங்காக இருக்கட்டும், நல்லா அந்த ஆட்டோமேஷன் ப்ராசஸ் எல்லாம் கோர்ஸ் எல்லாம் வந்து எப்படி எழுதணும். இங்கே அவர் ஃப்ரேம் பண்ணியிருக்க கோர்சஸ் சிலபஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். என்னுடைய ட்ரைனிங்ஸை கொஞ்சம் எடுத்து நல்லா படிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக எவ்வளோ பெரிய கொஷின்ஸையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, மோர் சான்சஸ். டெய்லி இந்த 1 hour கிளாஸஸ் தான். அந்த 1 hour கிளாஸஸில் நம்ம இன்னைக்கு பிஸி வேர்ல்டில் தான் இருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த லெவல் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா நம்ம அந்த 1 hour மட்டும் நம்ம கொஞ்சம் அதெல்லாம் நானுமே லேசியாக இருந்திருக்கேன். ஆமாம், ஏன்னா நம்ம டக்குன்னு ஆஃபர் எடுக்கணும் அப்படின்னா அந்த 1 hour ட்ரைனிங்கை நம்ம உடனே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அன்னைக்கே அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா அது நமக்கு அப்படியே பெண்டிங்கில் போகாது. பெண்டிங்கில் போகாமல் அடுத்த யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினெட்லி யூ வில் கெட் அ பிளேஸ் இன் அ குட் கம்பெனி. அப்போ இந்த டிசிஷன் வந்து பேஸ்ட் ஆன் அவர் சுதர்ஷன் கொடுத்த ட்ரைனிங் தான். அவர் கொடுத்த ட்ரைனிங்கை லைவ்லையும் அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய இன்டர்வியூனாலும் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். நான் அதிகபட்சம் 3 questions தாங்க ஆன்சர் பண்ணேன். அதிகபட்சம் ஒரு 3 questions தான் ஆன்சர் பண்ணேன். என்னன்ற அந்த ரியல் டைமாக வந்து உங்களுக்கு கண்ணுக்குள்ளே கொண்டுட்டு வந்துடுறாரு. இதுக்கு மேலே எதுவும் இருக்குது. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறது அப்படின்னா என்னால் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே நான் இண்டிவிஜுவலாக ஒரு இண்டிபெண்ட்டாக நம்மளால் பில்ட் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருவாரு. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த ட்ரைனிங்கில் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுல இருந்து எப்படி விபிஎன் கான்ஃபிகரேஷன்ஸில் இருந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற போது நீங்கள் உங்களை வந்து நீங்கள் நல்லா டெக்னிக்கலாக சவுண்டாக வச்சுட்டிங்கன்னா பெரிய விஷயமே கிடையாது. தேங்க்யூ ஜி. யாருமே இப்படி ஒரு ரிவ்யூ கொடுத்தது இல்லை. ஐ எம் வெரி ஹானர் ஃபார் தட். யா, ஸோ க்ளீன் அண்ட் கிளியராக நான் எப்படி கைட் பண்ணணும் அதே மாதிரி சொல்லிட்டீங்க. ஸோ ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஸ்க்ராட்ச்லேருந்தே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம், அதை ஒழுங்காக பண்ணாலே போதும்ன்ட்டு. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ ஜி that you cracked this interview, and also you are also trying to help other members to for us ஜி. நீங்கள் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பட் ரொம்ப டீட்டெயில்டாக ஈவன் சில விஷயங்கள் நானுமே உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கணும். ஸோ ஈவன் இட் வாஸ் மோட்டிவேட்டட் ஃபார் மீ as well. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் ஜி. ஓகே ஜி, தேங்க்ஸ் அலாட்.